பார்க்க போகிறது த ஐஸ் ஃபோட்டோ ரிசெப்டர். ஃபோட்டோனா லைட் அப்படின்னு அர்த்தம், ரிசெப்டர்னால் ரிசீவ் பண்ணுறவங்க அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம லைட்டை ரிசீவ் பண்ணுறது மூலமாக தான் நம்ம என்ன பார்க்க முடியுது, வியூ. நம்ம பார்க்கக்கூடிய பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ நம்ம பார்க்குறதுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லைட் மூலமாக தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? த ஐ இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சென்சரி ஆர்கன் இன் த ஹியூமன் பாடி. It is composed of muscular tissue, connective tissue and neural tissue. It is mainly responsible for vision, differentiation of color. The human eye can differentiate approximately 10 to 12 million colors and maintaining the biological clock of the human body. The human eye can be compared to a camera as both functions by gathering, focusing and transmitting the light through the lens for creating an image of an object. ஸோ அப்போ நம்மளுடைய ஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்சரி ஆர்கன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சென்சரி ஆர்கன், உணரக்கூடிய உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு டேஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு நாக்கு மூலமாக தெரியும், ஆனால் நம்ம டேஸ்ட் என்ன பண்ண முடியாது, கண்ணிலலாம் பார்க்க முடியாது. அதே ஒரு வாய்ஸை நம்மளால் கேட்க முடியும், ரைட்டா? ஸோ அப்போ அந்த கேட்கக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் என்ன பண்ண முடியாது, நம்மளால் இமேஜின் பண்ண முடியும் பிரெயின் மூலமாக, ரைட்டா? அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சென்ஸ், நெருப்பு சுடும் அப்படிங்கிறது, காற்றடிக்கிறத ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கண்ணில் தெரியாது. ஆனால் நம்ம கண்ணில் வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் இருக்குது. இப்போ நெருப்பு எரியறதை நம்மளால் பார்க்க முடியும், காற்றடிக்கும் போது மரம் ஆடுறதை நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா டேஸ்ட்டுக்கான காரணங்கள், மிளகா பொடியா இது காரம்னு தெரியும், சர்க்கரையா அது இனிப்பு அப்படிங்கிறது தெரியும், புளியா அது புளிப்புன்னு தெரியும். ஸோ அப்போ இது மற்ற சென்சரி ஆர்கனை விட ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண் தான் இல்லையா? ஸோ கண் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ அதனால தான் இதை சென்சரி ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம், உணரும் உறுப்பு. இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மஸ்குலர் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் நியூரல் டிஷ்யூ. இதில் 3 டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்காங்க. யார்? மஸ்குலர், கனெக்டிவ் அண்டு நியூரல். நர்வஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நியூரல் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் விஷன், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கலர். ஸோ இப்போ நம்ம பார்க்குறதுக்கும் கலரை வேறுபாடு அறியறதுக்கும் தான் இந்த கண் பயன்படுது. நம்ம கண் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கலர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது அப்படின்னா 10 to 12 மில்லியன் கலர்ஸ் அப்ராக்சிமேட்லி. ஸோ அப்போ அப்ராக்சிமேட்லி 10 to 12 மில்லியன் கலர்ஸ். அத்தனை கலர் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஆனால் அது அத்தனையும் நம்ம கண்ணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஆனால் ஒரு கம்ப்யூட்டர்னால் என்ன பண்ண முடியாது, அவ்வளோ கலர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியாது, ரைட்டா? தென் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின்டைனிங் த பயாலஜிக்கல் கிளாக் ஆஃப் த ஹியூமன் பாடி. ஸோ இந்த கண் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயாலஜிக்கல் கிளாக்கை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு காலையில் முழிப்பு வருது அப்படின்னாலே நம்ம கண்ணை தான் திறக்கிறோம் இல்லையா? அதே தூக்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணிடும், கண்ணை மூடிடும். ஸோ அப்போ இதுதான் பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இட் மெயின்டைனிங் த பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் அந்த ரெஸ்டிங் டைம், ஸ்லீப்பிங் டைம், வேக்கப் டைம், அது ரெண்டையும் யார் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பிரெயின் தான் மெயின்டைன் பண்ணுது. நம்ம உடம்புக்குள்ளார அந்த கிளாக் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், ரைட்டா? அது எப்போ எந்திரிக்கணும், எப்போ அலாரம் அடிக்கும், எப்போ நம்மளை தூங்க வைக்கணும்லாம் தெரியாது, ரைட்டா? தென் த ஹியூமன் ஐ கேன் பி கம்பேர்டு டு ஏ கேமரா. ஸோ அந்த கேமரா மாதிரி அதை எடுத்துட்டோன்னா இது என்னென்ன ஃபங்க்ஷன் செய்யுது, கேதரிங், ஃபோக்கஸிங் அண்டு டிரான்ஸ்மிட்டிங் லைட்டு. ஸோ அப்போ லைட்டு கேதர் பண்ணுது, ஃபோக்கஸ் பண்ணுது அண்டு டிரான்ஸ்மிட் பண்ணுது. எதன் வழியாக? த்ரூ த லென்ஸ் ஃபார் கிரியேட்டிங் அன் இமேஜ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ லென்ஸ் வழியாக அந்த கேதர் பண்ணப்பட்ட லைட்டு, ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது, டிரான்ஸ்மிட் பண்ணப்பட்டதை என்னவா மாற்றுது, இமேஜாக மாற்றி நமக்கு காட்டுது. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரியல் இமேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? நேராக தெரியுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக அது கண்ணுக்கு நமக்கு எப்படி தெரியும், கண்ணுக்குள்ளே அந்த லென்ஸில் எப்படி தெரியும், தலைகீழாக தான் தெரியும், ரைட்டு? நம்ம ஃபிசிக்ஸில் படித்தோம் இல்லையா, லைட்டுன்னு ஒரு லெசன் படித்தோம், ஞாபகம் இருக்கா? அதே தான். ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தோன்னா தலைகீழாக தெரியும். அந்த தலைகீழாக தெரியறது தான் நம்ம ரிசெப்டர், கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு லென்ஸ் வாங்கி நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி காட்டுது, நேராக காட்டுது, ரைட்டா? தென் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் அவர் ஐ அண்ட் ஹவ் அவர் ஐ ஃபங்க்ஷன்ஸ் வி நீட் டு லுக் இன் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹியூமன் ஐ. ஸோ நம்ம கண் எப்படி பார்க்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா கண்ணை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். த ஹியூமன் ஐஸ் ஆர் த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் சென்ஸ் ஆர்கன் இன் த ஹியூமன் பாடி வித் செவரல் பார்ட்ஸ் ஃபிக்ஸ்டு டுகெதர் ஃபார்மிங் எ ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ அந்த ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்மளுடைய கண் வந்து பார்த்தோன்னா உருண்டையாக இருக்கக்கூடியது. ஸோ அதுக்குள்ளார நிறைய பார்ட்ஸ் என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஃபிக்ஸ்டு பார்ட்ஸ் எல்லாம் தான் என்ன பண்ணுது, நம்ம இத்தனை மேலே சொன்னோம் இல்லையா, கேதர் பண்ணுறது, ஃபோக்கஸ் பண்ணுறது, அப்புறம் கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, எல்லாத்தையும் பண்ணக்கூடியது இதெல்லாம் தான்.
எவ்ரி பார்ட் ஆஃப் த ஹியூமன் இஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் சர்டன் ஆக்ஷன். என்னது? இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐ கேன் பி ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன்டு எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்டு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். மொத்தம் 2 ஸ்ட்ரக்சர். எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது வெளியில், இன்டர்னல் அப்படிங்கிறது கண்ணுக்கு உள்ள. இதில் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா the parts of the eye that are visible externally comprise the external structure of the eye. எதெல்லாம் வெளியில் தெரியுதோ அதெல்லாம் தான் எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்க்ளீரா. இட் இஸ் த tough and thick white sheath that protects the inner parts of the eye. We know it as the white of the eye. கண்ணில் வெள்ளையாக தெரியக்கூடிய பகுதி தான் வந்து பார்த்தோன்னா ஸ்க்ளீரான்னு பேர். ஸோ இப்போ இதனுடைய வேலை என்ன அப்படின்னா ஒயிட் ஷீத் திக் லேயராக இருக்கும், ரைட்டா? ஸோ அதனால் உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸை, அந்த நிறைய பார்ட்ஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஃபிக்ஸ்டு பார்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவங்க இவங்க தான். இவங்களை தான் பொதுவாக ஒயிட் ஆஃப் த ஐ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கன்ஜெக்டிவா. இட் இஸ் அன் தின் டிரான்ஸ்பரண்ட் மெம்பரேன் தட் இஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த ஸ்க்ளீரா. ஸோ அப்போ ஒரு சின்ன லேயர், ஒரு மெல்லிய தோல் மாதிரி இருக்கும் படலம், ரைட்டா? டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது இதுதான் அந்த ஸ்க்ளீரா மேலே ஒட்டிகிட்டு இருக்கும். இட் கீப்ஸ் த ஐ மாய்ஸ்ட் அண்ட் கிளியர் பை செக்ரேட்டிங் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் மியூக்கஸ் அண்டு டியர்ஸ். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இதுதான் வந்து பார்த்தோன்னா ஐஸுக்கு மாய்ஸ்ட் நேச்சரை கொடுக்கக்கூடிய மாய்ஸ்ட் கண்டிஷன். கண் வந்து பார்த்தோன்னா ட்ரை ஆகக்கூடாது இல்லையா? ட்ரை ஆனிச்சுன்னா என்ன ஆயிரும், நம்மளால் வியூ பண்ண முடியாது, லைட்டை அதால் அப்சர்வ் பண்ண முடியாது. இப்போ லைட்டை அப்சர்வ் பண்ணணுன்னா கிளியராக வந்து மாய்ஸ்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் ஈரமாக இருக்கணும், அண்டு கிளியராக இருக்கணும். ஸோ அப்போ சுத்தமாகவும் இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், இந்த கன்ஜெக்டிவா டிஷ்யூ இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுது, செக்ரேட்டிங் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் மியூக்கஸ். நம்ம கண்ணில் பூட வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது பேர் மியூக்கஸு. அண்டு டிஎஸ் கொஞ்சமாக தண்ணி, கண்ணீர்னு சொல்லுவோம். அடுத்து கார்னியா. It is a transparent layer of membrane that is spread over the pupil and the iris. Pupil and iris அப்படின்னா அந்த கருவழி இருக்கு இல்லையா? ஸோ அது மேலே படிஞ்சிருக்குது. The main role of the cornea is to refract the light that enters the eye. ஸோ இந்த கார்னியாவுடைய வேலை என்ன? டு ரெஃப்ராக்ட் த லைட்டு, கண்ணில் விழக்கூடிய லைட்டை ரெஃப்ராக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த கார்னியாவோட வேலை. ரெஃப்ராக்ட் அப்படின்னு என்ன, ரெஃப்ளெக்ட்னா என்னது? ரெஃப்ளெக்ட்னா பிரதிபலிக்கிறது, ரெஃப்ராக்ட்னா ஒளி விலகுதல் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ ஒரு கண்ணாடி டம்ளருக்குள்ளே பென்சிலை போட்டோன்னே அது என்ன ஆகுது, நமக்கு உடஞ்ச மாதிரி தெரியுது இல்லையா, வளைஞ்சு போன மாதிரி தெரியுது இல்லையா, அதை தான் ரெஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். அப்போ அந்த ரெஃப்ராக்டை தான் பண்ணுது இந்த கார்னியா, உள்ளே போகிற லைட்டு. அதனால தான் நமக்கு வந்து வியூ வந்து நமக்கு கிடைக்குது டைரெக்டாக போல். அடுத்தது ஐரிஷ். இட் இஸ் எ பிக்மெண்டட் லேயர் ஆஃப் டிஷ்யூஸ் தட் மேக் அப் த கலர்டு போர்ஷன் ஆஃப் த ஐ. ஸோ அப்போ இந்த இதுதான் வந்து பார்த்தோன்னா பிக்மெண்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம் ஐரிஷ். நம்ம கண்ணுக்குள்ளே நம்ம அப்படி ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய கலர் ஷேட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இட்ஸ் பிரைமரி ஃபங்க்ஷன் இஸ் டு கண்ட்ரோல் த சைஸ் ஆஃப் த பியூப்பிள் டிபெண்டிங் ஆன் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இட். ஸோ இப்போ இந்த இதனுடைய வேலை என்னன்னா டு கண்ட்ரோல் த சைஸ் ஆஃப் த பியூப்பிள். நம்ம கருவெளி வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மையோடு இருக்கும். ஸோ அப்போ நம்ம லைட் எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு சுருங்கும், லைட் எந்த அளவுக்கு இல்லையோ அந்தளவுக்கு விரியும், ரைட்டா? ஸோ அப்போ சுருங்கி விரியக்கூடிய தன்மை இது பார்க்குது. அடுத்த பீப்புள். இட் இஸ் த ஸ்மால் ஓப்பனிங் லொக்கேட்டட் த மிடில் ஆஃப் த ஐரிஸ். இட் அலோஸ் லைட் டு கம் இன். ஸோ பீப்புள் அப்படிங்கிறது பார்த்தா கருவெளி இருக்கு இல்லையா, கருவெளிக்குள்ளே சென்டராக ஒரு சின்ன பாயிண்டர் இருக்கும் பாருங்கள், அது பேர் தான் என்னது, பீப்புள்னு சொல்லுவோம். ஸோ இது வழியாக தான் என்ன ஆகணும், நம்ம லைட்டு வந்து கண்ணுக்கு உள்ளே போயிட்டு அது என்ன ஆகணும், திரும்பி வெளியில் இமேஜாக வெளியில் தெரியுது இல்லையா? ஸோ அப்போ உள்ளே போயிட்டு வரணும். அப்போ அதை போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இதன் வழியாக தான் போகணும், அதுதான் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஐ. ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா லென்ஸு. It is a transparent biconvex and an adjustable part of an eye made up of protein. The lens with the help of the cornea refracts the light which converges on the retina and creates image on it. ஸோ அப்போ லென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் பைகான்வெக்ஸு. பைகான்வெக்ஸ் அப்படின்னா என்னது, ரெண்டு பக்கம் இருக்கிறது. கான்வெக்ஸ்ன்னு படிச்சிருப்போம் இல்லையா, கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர்னு படித்தோம் இல்லையா? ஸோ அதில் கான்வெக்ஸ் மிரர் ரெண்டு இருக்கிறது, பைகான்வெக்ஸு. அண்ட் அன் அட்ஜஸ்டபிள் பார்ட் ஆஃப் ஐ, நம்ம பார்ட்டில் அட்ஜஸ்ட் ஆகிறது, ரைட்டாக? அட்ஜஸ்டபுள்னு என்னது, கொஞ்சம் மூவ், அதாவது என்ன சொல்லுவோம், அட்ஜஸ்டபுள் பார்ட் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தோன்னா மேடப் ஆஃப் ப்ரோட்டீன், புரதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. த லென்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த கார்னியா ரெஃப்ராக்ட்ஸ் த லைட். ஸோ அப்போ உள்ளே போகக்கூடிய லைட் என்ன பண்ணுது, ரெஃப்ராக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. விச் கன்வெர்ஜஸ் ஆன் த ரெட்டினா அண்ட் கிரியேட்ஸ் இமேஜ் ஆன் இட். ஸோ இப்போ ரெட்டினாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விழுந்து அங்கே தான் என்ன ஆகுது, இமேஜ் க்ரியேட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தோன்னா ரெட்டினா. இட் இஸ் அ லேயர் ப்ரெசன்ட் அட் த பேக் ஆஃப் த ஐ வேர் ஆல் த இமேஜஸ் ஆர் ஃபார்ம்டு. ஸோ இப்போ ரெட்டினாவில் தான் என்ன விழுது,
இமேஜஸ் ஃபார்ம் ஆகும். உள்ளே வரக்கூடிய லைட்டை அப்சர்வ் பண்ணி இமேஜாக எது க்ரியேட் பண்ணணுன்னா அந்த ரெட்டினா தான் க்ரியேட் பண்ணுது. The retina functions by converting the light rays into impulses and sending the signals to the brain through the optic nerve. ஸோ இது எப்படி இமேஜாக மாற்றுது அப்படின்னா, உள்ளே வரும்போது அது வெறும் லைட்டாக தான் வரும். ஆனால் அதை யார் இமேஜாக மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்னா ஆப்டிக் நர்வு. ஸோ இப்போ ஆப்டிக் நர்வு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கண் நரம்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண் நரம்பு என்ன பண்ணும் அப்படின்னா இம்பல்சஸ் பண்ணும். அதாவது ரெட்டினாவில் விழக்கூடிய லைட்டு என்ன பண்ணும், கன்வெர்ட்டிங் த லைட் ரேஸ் இன்ட்டு இம்பல்சஸாக மாற்றும். அதாவது என்ன சொல்லுவோம், நரம்புகளுக்கு அனுப்பக்கூடிய சிக்னல்ஸாக மாறும். ஸோ அந்த சிக்னல்ஸ் தான் இம்பல்சஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இம்பல்ஸ் என்ன பண்ணும், சென்டிங் த சிக்னல்ஸ் டு த பிரைன். ஸோ இந்த மாதிரி ஒன்று நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு என்ன பண்ணும், அது சிக்னல்ஸை மூளைக்கு அனுப்பும். மூளை உடனே என்ன பண்ணும், ஆப்டிக் நர்வ் வழியாக அது இதுதான் அப்படின்னு நமக்கு இமேஜை க்ரியேட் பண்ணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிக் நர்வு. ஸோ கண் நரம்பு. இட் இஸ் லொக்கேட்டட் அட் த எண்ட் ஆஃப் த ஐஸ். ஸோ கண்ணினுடைய முடிவில் பின்னால் இருக்கக்கூடியது, உருண்டை வெளிக்கு பின்னால் பிரைனுடைய அதாவது நரம்புகளோட கனெக்ட் ஆகிறது. பிஹைண்ட் த ரெட்டினா த ஆப்டிக் நர்வ் இஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரிங் ஆல் த நர்வ் இம்பல்சஸ் ஃப்ரம் த ரெட்டினா டு த ஹியூமன் பிரைன். ஸோ இவங்களுடைய வேலை என்ன, ரெட்டினாவில் விழக்கூடிய லைட்லேருந்து இம்பல்சஸை வாங்கி பிரைனுக்கு அனுப்பி பிரைன்லேருந்து வாங்கி கண்ணில் இமேஜாக க்ரியேட் பண்ணக்கூடியவங்க. ஸோ அப்போ இவங்க வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டர், மீடியேட்டர் தான், ரைட்டா. தென் aqueous humor அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இட்ஸ் வாட்டரி ஃப்ளூயிட் தட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஏரியா பிட்வீன் த லென்ஸ் அண்ட் த கார்னியா. லென்ஸுக்கும் கார்னியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு, வாட்டரி ஃப்ளூயிடுக்கு பேர் தான் என்னது, aqueous humor அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த நியூரிஷ்மெண்ட் ஆஃப் போத் த லென்ஸ் அண்டு கார்னியா. ஸோ இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா நியூரிஷ்மெண்ட், அவங்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடியவங்க யாருக்கு, லென்ஸுக்கும் கார்னியாவுக்குமான நியூட்ரியண்ட்டை கொடுக்கக்கூடியவங்க இந்த ஹியூமர். அடுத்து வந்து பார்த்தோன்னா விட்ரஸ் ஹியூமர். இட் இஸ் அ செமி சாலிட் டிரான்ஸ்பரண்ட் ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் தட் கவர்ஸ் த இன்டீரியர் போர்ஷன் ஆஃப் த ஐ. ஸோ அப்போ உள்ளுக்குள்ளார கண்ணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டீரியர் போர்ஷனை பூரா கவர் பண்ணியிருக்கிறவங்க யார், இந்த விட்ரஸ் ஹியூமர் அப்படிங்கிறவங்க. இவங்க எப்படி இருக்காங்க, ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸு. அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளார நம்ம நடக்கும்போதோ இல்லை கீழே விழும்போதோ அந்த அதிர்வுகளை தாங்கக்கூடியதாக இருக்குது, ரைட்டா. இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மெயின்டைன் இந்த ஷேப் ஆஃப் த ஐ, கண்ணினுடைய வடிவத்தை, அண்ட் ஆல்சோ காசஸ் ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் பிஃபோர் இட் ரீச்சஸ் த ரெட்டினா. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ணினுடைய வடிவத்தையும் பாதுகாக்கிறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ காசஸ் ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஸோ லைட் ரெஃப்ராக்ஷனுக்கும் காரணமாக இவங்க தான் இருக்காங்க, ரைட்டா. தென் ஸோ இவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கண், ரைட்டா. இப்படி தான் இருப்பாங்க. ஸோ வெளியில் வந்து இந்த பக்கத்துலேருந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஆக்வஸ் ஹியூமர் இருக்கா. ஸோ ஆக்வஸ் ஹியூமர் அப்படிங்கிறது அந்த கண் மொழி இருக்கு இல்லையா, மொழிக்கும் அந்த உள்ள லென்ஸுக்கும் இடையில வந்து பார்த்தோன்னா ஒரு வாட்டரி ஃப்ளூயிடு. ஸோ இவங்களுடைய வேலை என்னன்னு சொன்னோம், நம்ம கண்ணை அதாவது என்ன பண்ணுறாங்க இவங்க, ஆக்வஸ் ஹியூமர் நியூரிஷ்மெண்ட், ரைட்டா. நமக்கு அந்த கண்ணுக்கும் லென்ஸுக்கும் கார்னியாவுக்கும் லென்ஸுக்கும் தேவையான நியூரிஷ் கொடுக்கக்கூடியவங்க, நியூட்ரியண்ட்டை கொடுக்கக்கூடியவங்க. அடுத்தது தான் வந்து கார்னியா, அந்த நடுவில் அந்த கருவிழி, அந்த ப்ளூ கலராக இருக்கிறது கருவிழி, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடியது தான் பியூப்பிள். ஸோ அது வழியாக தான் வந்து பார்த்தோன்னா லைட் என்ன ஆகணும், கண்ணுக்கு உள்ளே போயிட்டு ரெஃப்ராக்ட் ஆகிட்டு வெளியே வரணும், இமேஜாக வெளியே வரும். அடுத்து அந்த பியூப்பிளுக்கு பின்னால் யார் இருக்கா, லென்ஸு. ஸோ இந்த பைகான்வெக்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பைகான்வெக்ஸ்னால் என்னது, ரெண்டு பக்கமும் குவிஞ்சிருக்கிறது, அதுதான் கான்வெக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஓவல் ஷேப் மாதிரி இருக்கா. ஸோ அதுதான் பைகான்வெக்ஸ் லென்ஸு. அடுத்து ஐரிஷ் அப்படிங்கிறது நம்மளுடைய கருவிழி. அடுத்து வந்து பார்த்தோன்னா கன்ஜெக்டிவா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது, அந்த கருவிழி படலம், அந்த ஒயிட் லேயர் இருக்கு இல்லையா, ஸோ அது மேலே இருக்கக்கூடிய ஒரு தின் லேயர் தான் கன்ஜெக்டிவா. அடுத்து சீலியரி பாடிங்கிறதும் அந்த லென்ஸினுடைய அட்ஜஸ்டபிள் பார்ட்டு. சஸ்பென்சரி லிகமெண்ட் அப்படிங்கிறவங்க அந்த லிகமெண்ட்ஸ் வழியாக தான் அந்த லென்ஸ் ஆகும், நம்ம கண்ணை இப்படி திருப்பும்போது லென்ஸ் நகரும், ரைட்டா. அடுத்து விட்ரஸ் ஹியூமர் அப்படிங்கிறவங்க உள்ள கண்ணினுடைய இன்னர் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸு. ஸோ இந்த ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் வழியாக தான் என்ன ஆகணும், உள்ளே அந்த பியூப்பிள் வழியாக வரக்கூடிய லைட்டு ஜெல்லியில் பட்டு தான் ரெஃப்ராக்ட் ஆகிட்டு நமக்கு பின்னால் இமேஜஸாக வரும். ஆப்டிக் நர்வ்ஸ். ஸோ கண்ணை மற்ற நரம்புகளோடு இணைக்கக்கூடிய பகுதி இந்த ஆப்டிக் நர்வு. அடுத்தது ஆப்டிக் டிஸ்க்கு, பிளைண்ட் ஸ்பாட்டு. இந்த பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது பார்த்தா ஆப்டிக் டிஸ்க்கு.
அதாவது இந்த இடத்துல வந்து ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் அந்த ஒரு கான்வெக்ஸ் லேயர் தான் இருக்கும், ரைட்டா, கரண்டினுடைய உள்பகுதி மாதிரி இருக்கிறது. அடுத்து ஃபோவியா அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்லுவோம், அந்த ஜெல்லியில் எக்ஸெப்ஷன்ஸ் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதனுடைய ஒரு பார்ட்டு தான் அது. அடுத்து ரெட்டினா அப்படிங்கிறது உள்ள அந்த இன்னர் போர்ஷன். ஸோ அப்போ நான் ரெட்டினாவில் தான் வந்து பார்த்தோன்னா இமேஜ் க்ரியேட் ஆகிறது, ரைட்டா. இமேஜ் உள்ளே க்ரியேட் ஆகி நமக்கு வெளியில் எப்படி தெரியும், உள்ளே க்ரியேட் ஆகிறது வந்து பார்த்தோன்னா தலைகளாக தான் க்ரியேட் ஆகும், ஆனால் நமக்கு வெளியில் பார்க்கல அது நேராக தெரியும், ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோன்னா கொராய்டு அப்படிங்கிறது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்னொரு லேயரு, மேலே ஸ்க்ளீராங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த லேயர் கண்ணுனுடைய அந்த ஃபுல்லு, அதுதான் அந்த ஒயிட் ஆஃப் த ஐ. அடுத்து ஆர்கன் சிஸ்டம். ஸோ a group of organs form the organ system and together they perform a particular function. The heart and the blood vessels together make the cardiovascular system. இப்போ ஹார்ட்டும் பிளட் வெசல்ஸும் சேர்ந்து தான் கார்டியோவாஸ்குலர்னு சொல்லுவோம். கார்டியோவாஸ்குலர் அப்படின்னா வாஸ்குலர்னாலே டிரான்ஸ்போர்ட்டிங் தான், ரைட்டா. தென் organs such as nose, pharynx, trachea, lungs and diaphragm work together as the respiratory சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. ஸோ அப்போ இவங்கள தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், நோஸு, அதுக்கு முன்னால் வந்து பார்த்தோன்னா நோஸ்க்கு அப்புறம் நேசல் கேவிட்டி, பேரிங்ஸு, ட்ரக்கியா, லங்ஸ் அண்டு டயஃப்ரம், இவங்க எல்லாமே சேர்ந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணுறாங்க. த மவுத், இசோஃபேகஸ், ஸ்டொமக், டியோடினம் அண்ட் த இன்டெஸ்டைன்ஸ் டுகெதர் டு ஃபார்ம் அ digestive system. Other examples of organ system include the endocrine system, integumentary system, muscular system, reproductive system, skeletal system, urinary system, அதாவது excretory system, அடுத்து immune system. Let us see the respiratory system as an example for organ system elaborately. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். Respiratory system. Our respiratory system consists of organs like a trachea, bronchus and lungs, which are responsible for exchange of air between the atmosphere and the blood. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்ன மாதிரிலாம் செய்கிறாங்க, விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏர் அப்படிங்கிறது ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு, எதுக்கும் அட்மாஸ்பியருக்கும் நம்மளுடைய பிளட்டுக்கும், ரைட்டா. ஸோ அப்போ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நம்மளுடைய ரத்தத்தில் கலந்து செல்லுக்கு போகணும், செல்லுக்குள்ளார உருவாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு லங்ஸ் வழியாக அட்மாஸ்பியருக்கு போகணும். இதை தான் கேஸியஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏர். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா த நோஸ். வி இன்ஹேல் ஏர் த்ரூ த நாஸ்ட்ரில்ஸ், நம்மளுடைய மூக்கு துளைன்னு சொல்லுவோம் இல்லையா, மூக்கு துவாரம், ஸோ அதுதான் நாஸ்ட்ரில்ஸ், which lead to the nasal cavity. ஸோ அப்போ அந்த நாஸ்ட்ரில்ஸ் எங்கே போய் முடியும் அப்படின்னா நேசல் கேவிட்டியில் போய் முடியும். நம்ம அதாவது நம்மளுடைய மூக்கு பகுதியும் தொண்டை பகுதியும் சந்திக்கக்கூடிய உள்ள மண்டையோட்டினுடைய சென்டர் பகுதி, அதாவது கழுத்துக்கு மேல் பகுதியில் இருக்கும், ரைட்டாக. நமக்கு புறை ஏறும்போது உள்ள கரகரப்பாக இருக்கு இல்லையா, அந்த பகுதி தான் நேசல் கேவிட்டின்னு சொல்லுவோம். The inner surface of this cavity is lined with cilia and mucus producing cells which make it sticky and moist. ஸோ இப்போ இது என்னுடைய இன்னர் சர்ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது, சிலியா அண்டு மியூக்கஸ் ப்ரொடியூசிங் செல்ஸ். சிலியாங்கிறது வந்து பார்த்தோன்னா சின்ன ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ், சின்ன நார் மாதிரி இருப்பாங்க, ரைட்டாக அப்படியே ஆடிட்டு இருப்பாங்க. அண்டு மியூக்கஸ் ப்ரொடியூசிங் செல்ஸ், அங்கே தான் வந்து பார்த்தோன்னா கோழைப்படலம், அதாவது சளிப்படலம் உருவாகிட்டு இருக்கும். விச் மேக் இட் ஸ்டிக்கி அண்டு மாய்ஸ்ட், ஸோ ஒட்டக்கூடியதாகவும் ஈரப்பதமாகவும் இருப்பாங்க. த சிலியா அண்டு மியூக்கஸ் ட்ராப் டஸ்ட் அண்டு ஜெம்ஸ் டு ப்ரிவெண்ட் தம் ஃப்ரம் கோயிங் டீப்பர் இன்டு த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிலியாவும் அந்த மியூக்கஸ் இது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, டு ட்ராப் டஸ்ட் அண்டு ஜெர்ம்ஸ். ஸோ வெளியிலேருந்து நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடிய தூசும் இன்ஹேல் பண்ணும்போது உள்ளே வரக்கூடிய பேத்தஜன்ஸ், அதாவது ஜெர்ம்ஸ் கிருமிகளும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டுக்குள்ளார போகாமல் தடுக்கிறவங்க இந்த ரெண்டு பேரும் தான், யார், சிலியாவும் மியூக்கஸும் சளிப்படலமும். ஸோ உள்ளே வரக்கூடிய தூசு அப்புறம் அந்த பேத்தஜன்ஸ்லாம் அந்த சளிப்படலத்துலேயே ஒட்டிக்கும், ரைட்டா. தென் the blood vessels in the nose help to warm the inhaled air. ஸோ blood vessels வந்து பார்த்தோம் அப்படின்னா நோஸில் இருக்கக்கூடிய blood vessels வந்து பார்த்தோன்னா warm the inhaled air, உள்ளே இருக்கக்கூடிய காற்றை வந்து கொஞ்சம் சூடாக கொண்டுட்டு போகும், ஏன்னா ரொம்ப கோல்டாக எடுத்துகிட்டு போகக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் வார்மாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த விண்டு பைப்பு. விண்ட் பைப் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய மூச்சு குழாயின்னு சொல்லுவோம்.
After passing through the nasal cavity, the air enters the pharynx. Pharynx அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தொண்டை பகுதிக்கு மேலே இருக்கிறது தான் pharynxன்னு சொல்லுவோம். Then it goes into the trachea. ட்ரக்கியாங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக், நம்மளுடைய மூச்சு குழாய் பகுதி. Or the windpipe, which is an elastic tube extending down the length of the neck and partly into the chest cavity. ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 இடத்துல இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோம், அதாவது எதுவிலேருந்து கழுத்து பகுதியிலிருந்து நம்மளுடைய நெஞ்சு பகுதி வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த விண்டு பைப்பு. Between the pharynx and the trachea lies a small air passage called the larynx, commonly known as the வாய்ஸ் பாக்ஸ், வோக்கல் கார்டு அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ அப்போ இந்த பேரிங்ஸுக்கும் ட்ரக்கியாவுக்கும் இடையில வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன காற்று போகக்கூடிய பகுதி இருக்குது. அதுக்கு பேர் தான் லேரிங்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பார்த்தோன்னா வாய்ஸ் பாக்ஸ், வோக்கல் கார்டு. இங்கேருந்து தான் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். The larynx has a fold of tissue which vibrate with the passage of air to produce sound. ஸோ இப்போ அங்கே வந்து பார்த்தோன்னா யார் இருக்காங்க, ஹேஸ் ஃபோல்ட் ஆஃப் டிஷ்யூ வந்து மடிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா விச் வைப்ரேட், அது நம்ம பேசும்போது அல்லது இது ஆகும்போது அது என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகிறதுனால தான் என்ன உருவாகுது, சவுண்டு உருவாகுது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராங்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ட்ரக்கியா டிவைட்ஸ் இன்ட்டு 2 branches கால்டு பிராங்கை, சிங்குலரில் பிராங்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈச் பிராங்கஸ் லீட்ஸ் டு a lung where it divides and redivides to finally form air passages called bronchioles அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிராங்கி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரக்கியா வந்து லாஸ்ட்டாக செஸ்ட் கேவிட்டியில் போய் 2ஆக பிரியும். ஸோ அப்போ அதுக்கு பேர் தான் பிராங்கின்னு சொல்லுவோம். ஸோ அது சிங்குலரில் பிராங்கஸ், ஒரு பிரான்ச்சுக்கு வந்து பிராங்கஸ்னு பேர். ஸோ இந்த பிராங்கஸ்லேருந்து தான் லங்ஸ் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நிறைய பிரான்ச்சஸாக டிவைட் ஆகும். அந்த பிரான்ச்சஸாக டிவைடாக இருக்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்வியோலிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பிராங்கியோல்ஸ்னு சொல்லுவோம். பிராங்கியோல்ஸினுடைய எண்டில் தான் ஆல்வியோலிஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லங்ஸ். The lungs are the organs present in the chest cavity that allow our body to exchange gases. ஸோ இப்போ இந்த லங்ஸில் தான் வந்து பார்த்தோன்னா என்ன நடக்குது, gases exchanges நடக்குது. The lungs are 2 spongy elastic bags on each side of the thoracic cavity. thoracic cavityங்கிறது அந்த chest cavity தான் கீழே, அதாவது நம்ம விலா எலும்புக்கு கீழே. The thoracic cavity is bound dorsally by the vertebral column and ventrally by the sternum, laterally by the ribs and on the lower side by the dome shaped diaphragm. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த thoracic cavity, அதாவது வந்து பார்த்தோம்னா the lungs are 2 spongy elastic bags சுருங்கி விரியக்கூடிய தன்மையோடு இருக்கும். on each side of the thoracic cavity, நம்மளுடைய விலா எலும்புக்கு கீழே இருக்கிறது. The thoracic cavity is bound dorsally. thoracic cavity is bound dorsally by the vertebral column. ஸோ வெர்டிபிரல் காலத்தினுடைய அதாவது என்ன சொல்லுவோம், வெர்டிபிரல் காலத்துக்கும் கொஞ்சம் மேலே இருக்கிறது. அண்டு வென்ட்ரலி பை த ஸ்டெர்னத்துக்கு வென்ட்ரலாக இருக்கிறது. அண்டு லேட்ரல் பக்கத்தில் ரிப்ஸினுடைய லேட்ரல் போர்ஷன்ஸ் பக்கவாட்டில் சைடில் இருக்கிறது. அண்ட் அந்த லோயர் சைடில் வந்து பார்த்தோம்னா லங்ஸுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா டூம் ஷேப்டு டயஃப்ரம் அப்படிங்கிறது ஒரு பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர். நம்ம லங்ஸை மூச்சு இழுக்கும்போது என்னாகும், லங்ஸ் வந்து விரியும் போது டயஃப்ரம் கீழே போகும். திரும்ப மூச்சை வெளியிடும்போது லங்ஸ் சுருங்கும். அப்போ டயஃப்ரம் நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். த லெஃப்ட் லங் இஸ் ஸ்லைட்லி ஸ்மாலர் தென் த ரைட் லங். ஸோ நம்மளுடைய லெஃப்ட் லங் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ரைட் லங்கை காட்டிலும். அலோஸ் ரூம் ஃபார் த ஹார்ட். ஸோ அப்போ இது வந்து பார்த்தோன்னா ஹார்ட்டுக்கான ஸ்பேஸை உருவாக்கியிருக்கும். Within the lungs, each bronchiole leads to a bunch of air sacs called alveoli. சிங்குலரில் alveolus அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வித்தின் த லங்ஸ் பிராங்கியோல்ஸினுடைய எண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் இருப்பாங்க, ஆல்வியோலிஸ், சின்ன பலூன் லைக் ஏர் சாக்ஸ் இருப்பாங்க, ரைட்டா. ஸோ அவங்களுக்கு பேர் ஆல்வியோலி அப்படின்னு பேர். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்வியோலிஸ். ஸோ ஆல்வியோலி ஆர் டைனி ஏர் சாக்ஸ் இன் த லங்ஸ் தட் ஆர் லொக்கேட்டட் அட் த எண்ட் ஆஃப் branchial tubes which is microscopic in nature. It is meant for the exchange of oxygen and carbon dioxide. ஸோ இப்போ இந்த ஆல்வியோலிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மைக்ரோஸ்கோபிக், அவ்வளோவா நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா, நேக்ட் ஐஸில் பார்க்க முடியாது. ஸோ இவங்க தான் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேஸஸ் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும். நம்ம வெளியிலேருந்து எடுக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து
ஆல்வியஸ் வழியாக தான் எங்கே போகும், பிளட் வெசல்ஸில் கலக்கும், ரைட்டா. ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் நேச்சரில் பிராங்கியல் டியூப்ஸில் முடியக்கூடியவங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், எபிக்ளாட்டிஸ் நம்ம தொண்டையினுடைய மேற்பகுதி, லாரிங்ஸ், அடுத்து ட்ரக்கியா, இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ட்ரக்கியாங்கிறது மூச்சுக்குழாய், அதாவது விண்டு பைப் அப்படின்னு சொல்ல எலாஸ்டிக்கு. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃப்ளூரல் மெம்ப்ரெயின்ஸ், அதாவது ப்ளூரல் மெம்ப்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லி லங்ஸ் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிடு. அடுத்து அதில் சவ்வு. அடுத்து வந்து பார்த்தோன்னா இது ப்ராங்கஸ் தனியாக இண்டிவிஜுவலாக என்ன சொல்லுவோம், ப்ராங்கை அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஹார்ட்டுக்கு நடுவில் இருக்குது, ரைட்டா. ரெண்டு, அதாவது லங்ஸினுடைய மையப்பத்தில் தான் ஹார்ட் இந்த இடத்துல இருக்கும். கொஞ்சம் லெஃப்ட் சைடு, ரொம்ப சென்ட்ராகலாம் இருக்காது, கொஞ்சம் தள்ளி இருக்கும் லெஃப்ட் சைடில். அடுத்து இந்த ஏர் சாக்ஸ், மைக்ரோ டியூப்ஸ், அதுதான் ஆல்வியோலின்னு சொல்லுவோம். பிராங்கியோல்ஸ் அப்படிங்கிறது அந்த எண்டு பார்ட்டு. அடுத்து வந்து பார்த்தோன்னா டயஃப்ரம் வந்து பார்த்தோன்னா இந்த ரப்பர் ஸ்டாண்டு, அதாவது நம்ம லங்ஸினுடைய கீழ்ப்பகுதியில் லங்ஸை தாங்கின மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மூச்சை உள்ளே இழுக்கும்போது லங்ஸ் என்ன ஆகும், விரியும் போது இது கீழ் நோக்கி நகரும். காற்றை வெளியிடும்போது லங்ஸு சுருங்கும். அப்போ டயஃப்ரம் என்ன ஆயிரும், நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும், ரைட்டா. ஸோ மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங். இப்போ மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் அப்படின்னு எடுத்தோம்னா இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா இன்ஹலேஷன், மூச்சை உள்ளே இழுக்கிறது. த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் ஏர் இன் டு த லங்ஸ் இஸ் கால்டு இன்ஸ்பிரேஷன் ஆர் இன்ஹலேஷன். டூரிங் இன்ஸ்பிரேஷன் த ஸ்டெர்னம் இஸ் புஷ்டு அப் அண்ட் அவுட்வார்ட் அண்ட் த டயஃப்ரம் இஸ் புல்டு டவுன். ஸோ ஸ்டெர்னம் அப்படிங்கிறது நம்ம நெஞ்சு பட்டது இல்லையா, ஸோ அது என்ன ஆகும், புஷ்டு அப் முன்னோக்கி நகரும். டயஃப்ரம் என்ன ஆகும், கீழ் நோக்கி நகரும். திஸ் இன்க்ரீஸ் த வால்யூம் ஆஃப் thoracic cavity, அந்த செஸ்ட் கேவிட்டி, அந்த உள்ள கேப் இருக்கு இல்லையா, லங்ஸ் இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, ஸோ அது என்ன பண்ணும், இன்க்ரீஸ் த வால்யூம், அதனுடைய அளவு அதிகரிக்கும். அண்ட் thus the pressure decreases, அழுத்தம் அந்த இடத்துல குறைய ஆரம்பிக்கும். The air outside the body flows into the lungs. Here exchange of gases takes place between the air and the blood. ஸோ இப்போ இதனுடைய தான் என்ன ஆகும், ஏருக்கும் பிளட்டுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது உள்ள எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கும். அடுத்து எக்ஸ்பிரேஷன் ஆர் எக்ஸலேஷன், மூச்சை வெளியிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். The process of expelling air from the lungs is called expiration or exhalation. Upon exhalation, the lungs recoil to force the air out of the lungs. ஸோ இப்போ ரீகாயில் ஆகிறது, அதாவது ஃபோர்ஸ் த ஏர் அவுட் ஆஃப் த லங்ஸ். லங்ஸ்லேருந்து என்ன பண்ணுறோம், மூச்சை, அதாவது கார்பன் டை ஆக்சைடை வெளியில் தள்ளுறோம். த இன்டர் கோஸ்டல் மசில்ஸ் ரிலாக்ஸ், ரிட்டர்னிங் த செஸ்ட் வால் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஸோ ஸ்டெர்னம் மேலே போயிருக்கும், அதாவது ஸ்டெர்னம் மேல் நோக்கி நகரும், டயஃப்ரம் கீழ் நோக்கி நகர்ந்துச்சு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நார்மல் பொசிஷன்ஸுக்கு வருது. During exhalation, the diaphragm also relaxes, moving higher into the thoracic cavity. This increases the pressure within the thoracic cavity relative to the environment. Air rushes out of the lungs due to the pressure gradient. This movement of air out of the lungs is passive event. Passive event na there is no need of energy. ஸோ இப்போ மூச்சு வெளியிடுறதுக்கு என்ன தேவையில்லை, எனர்ஜி தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஃப்ரீ எனர்ஜி, அதாவது எனர்ஜியே இல்லாமல் அதே என்ன ஆகும், பேசிவ் மூமெண்ட்டாக வெளியில் போயிடும், ரைட்டா. அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இன் த alveoli. ஸோ alveoli is the exchange of gases. The content of oxygen in the inhaled air in alveoli is more than the blood flowing through the capillaries. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஆக்சிஜன் உள்ளே எடுத்துக்கிற இன்ஹேல்டு ஏர், அதுதான் ஆக்சிஜனை எடுக்கிறோம், மோர் தென் த blood flowing through the capillaries. ஸோ capillaries அப்படிங்கிறது ரத்த நுண்குழாய்கள்னு சொல்லுவோம், சரியா. ஸோ இந்த ரத்த நுண்குழாயில் இருக்கக்கூடியதை விட இங்கே எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ த ஆக்சிஜன் மூவ்ஸ் இன் டு த பிளட் பை சிம்பிள் டிஃப்யூஷன். ஸோ அப்போ சிம்பிள் டிஃப்யூஷன் அப்படிங்கிறது என்னது, பரவுதல்னு சொல்லுவோம். எப்படி ஒரு ரூமில் ஊதுபத்தி கொளுத்தி வச்சோன்னா ரூம் ஃபுல்லாக என்ன ஆகும், அந்த வாசனை பரவுது இல்லையா, ஸோ அதுக்கு பேர் சிம்பிள் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் வெளியில் இருக்கக்கூடிய நம்ம எடுக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு பிளட் ஃப்ளோவில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை விட அதிகமாக இருக்கிறதுனால அது சிம்பிள் டிஃப்யூஷன் என்ன ஆகும், அந்த இதில் கலக்கும் ஆல்வேலிஸில். ஸோ த ஆக்சிஜன் மூவ்ஸ் இன் டு த பிளட் பை த சிம்பிள் டிஃப்யூஷன். ஹீமோக்ளோபின் இன் த பிளட் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் ஆக்சிஹீமோக்ளோபின். ஸோ இப்போ ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது இட்ஸ் அ ரெட் பிக்மெண்ட் வித் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ், ரைட்டா. அந்த ரெட் கலருக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோக்ளோபின். ஸோ இப்போ இந்த ஹீமோக்ளோபின் தான், இந்த ஆர்பிசி தான் பொதுவாக என்னென்னு சொல்லுவோம், கேரியர் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் யார் பர்டிகுலரான இந்த ஹீமோக்ளோபின்.
அப்போ இந்த ஹீமோக்ளோபின் வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆக்சி ஹீமோக்ளோபின். பிகாஸ் த ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் அட்டாச்டு வித் த ஹீமோக்ளோபின், ரைட்டா. தென் the blood carrying oxygen reaches the heart through blood vessels. The heart pumps it to all the tissues in the body. ஸோ இப்போ இந்த ஹார்ட் என்ன பண்ணும், ஆக்சிஜனை எடுத்துகிட்டு ரீச்சஸ் த ஹார்ட்டுக்கு போகுது. ஹார்ட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுது, ஹார்ட் என்ன பண்ணும், புஷஸ் பம்ப் இன்டு த tissues, ஆல் த tissues in the body, ரைட்டா. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்லுக்கும் என்ன பண்ணுது, இந்த ஆக்சிஜனை அனுப்புது. The tissues release carbon dioxide which is carried back to the alveoli by the blood. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது, டிஷ்யூஸஸ்லேருந்து செல்லுக்குள்ளேருந்து என்ன நடக்குது, கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணன உடனே அது எங்கே வருது, விச் இஸ் கேரிட் பேக் டு த ஆல்வேலி. ஸோ ஆல்வேலிக்கு வந்து ஆல்வேலியிலேருந்து திரும்ப எங்கே வந்துடும், லங்ஸ் மூலமாக வெளியில் வந்துடும். Carbon dioxide diffuses from the blood to the air in the alveoli and is sent out of the body when the air is exhaled. மூச்சை வெளியிடும்போது ஏர் என்ன ஆகுது, எக்ஸ்ஹேல்ட் ஆகுது, ரைட்டா. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஹலேஷன் அண்டு எக்ஸ்ஹலேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ ஏர் என்டர் த லங்ஸ் வந்து பார்த்தோன்னா நோஸ், நாஸ்ட்ரில்ஸ் ஒழிஞ்சு நேசல் கேவிட்டி, அப்புறம் பேரிங்ஸ், லேரிங்ஸு, அப்புறம் ட்ரக்கியா, அப்புறம் பிராங்கேஸ், அதுலேருந்து லங்ஸு ஆல்வேல்ஸ் வழியாக போகும். அதே அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸாக நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது, எக்ஸ்ஹலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸ்ஹலேஷனுடைய டிஃப்ரென்சஸ்ஸு. இன்ஹலேஷன் மூச்சை உள்ளே இழுக்கும்போது என்ன நடக்குது, மசில்ஸ் ஆஃப் த டயஃப்ரம் கான்ட்ராக்ட், அதாவது கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னது, உள்ளே எடுக்கும்போது விரிவடையுது. எக்ஸ்ஹலேஷன் மசில்ஸ் ஆஃப் த டயஃப்ரம் ரிலாக்ஸ் ஆகுது. இங்கே டயஃப்ரம் கோஸ் டவுன்வார்டு, இங்கே டயஃப்ரம் கோஸ் அப்வார்டு. தட் மீன்ஸ் அதனுடைய நார்மல் பொசிஷனுக்கு வருது. ரிப்ஸ் மூவ் அப்வார்ட்ஸ் அண்ட் அவுட்வார்ட்ஸ், அதாவது அப்வார்டு அண்டு அவுட்வார்ட்ஸ்னால் வெளிநோக்கி நகர்றது ரிப்ஸ் ஸ்டெர்னத்தோட. த ரிப்ஸ் மூவ் டவுன்வார்ட்ஸ், திரும்ப அது பழைய நார்மலுக்கு வருது. த வால்யூம் ஆஃப் thoracic chest cavity increases, ஏன்னா லங்ஸ் பெருசாகிறதுனால thoracic cavity என்ன ஆகும், இன்க்ரீசஸ் த வால்யூம். இங்கே வந்து பார்த்தோன்னா அதனுடைய நார்மல் கேவிட்டி டெக்ரீஸ் ஆகும். ஏர் என்டர்ஸ் த லங்ஸ் த்ரோ நோஸு, இங்கே ஏர் கோஸ் அவுட் ஆஃப் த லங்ஸ் த்ரோ த நோஸ். மூக்கின் வழியாக தான் ஆக்சிஜன் உள்ளே போகும், மூக்கின் வழியாக தான் ஆக்சிஜன் வெளியில் வருது.